இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போயிருந்த? சொல்லு அசோக், எங்க போயிட்டு வர? அது வந்து கார் கீயை கார்லேயே விட்டு வந்துட்டேம்மா. அதான் இப்போ ஞாபகம் வந்தது, எடுத்துகிட்டு வர போயிருந்தேம்மா. நிஜமா? நிஜந்தாம்மா. நான் எதுக்குமா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? பொய் தான் சொல்கிறேன். நீ இப்போ பொய் தான் சொல்கிற. நானா? ஆமாம், நீ காரில் கிளம்புனதை அனாமிகா மட்டும் பார்க்காம இருந்திருந்தா உன் போய் நிஜமாக இருக்கும். மாப்பிள்ள அப்படி என்ன பொய் சொல்லிட்டாரு? ஏதோ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கார், பொழுதுபோகலன்னு காத்தோட்டமா கார் ஏறி போனார். அது தப்பா? மாப்பிள்ள காத்து வாங்கத்தானே போனீங்க. மாமா, நீ வெளியே போனியா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. மா, அது வந்து நான்... அனிதா, நீ போய் தூங்கு போ. அத்தை, மாமாவை ஏன்? போன்னு சொல்றாங்களே, போ போ. அசோக், உன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நாங்கெல்லாம் பதறி போயிருக்கோம். இந்த ராத்திரி நீ வெளியில போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? அத்தை, அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு வரலாமே தான், வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாத அசோக். நீ அந்த அபி டெய்லரை டிராப் பண்ண போயிருக்க. மாப்பிள்ள டெய்லரா? நீ ஏதோ டிசைனர் சொல்லிக்கிட்டு இருந்த. ஏப்பா, அந்த பிள்ளை காசை கொடுத்தா ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிட்டு போகுது, அதுக்கு எதுக்கு நீ கொண்டு போய் டிராப் பண்ற? அம்மா, இந்த டைம்ல ஆட்டோ எப்படி மாமா கிடைக்கும்? ஆட்டோ கிடைக்கலனா என்ன, நடந்து போகட்டுமே, என்னப்பா? இல்ல, அப்பெல்லாம் விட முடியாதுப்பா, பாவம். பாவமா? என்ன பாவம்? செய்யற வேலைக்கு கை நிறைய சம்பளம் தரோம்ல, அப்புறம் என்ன? சம்பளம் தர முதலாளியே அவளுக்கு டிரைவர் வேலை செய்யணுமா? மா, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தாமா பண்ண, அது தப்பாமா? தப்புதான். யார் அவ? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாயி. அவ லெவலுக்கு ஒரு பாஸ் நீ இறங்கி போறது பெரிய தப்பு. அக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்லியான ஒரு பாஸா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. மா, நான்... அசோக், என்னை ஏமாத்துறதுக்காக அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் நான் உண்மைன்னு நம்பிட்டேன். பட் அது உண்மை இல்ல. மா, அப்படிலாம் இல்லம்மா. அனாமிகா, நாளைக்கு மார்னிங் அபி இங்க வரக்கூடாது. இன்னும் 1 வீக்ல அவகிட்ட என்னெல்லாம் டிசைன்ஸ் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கம்பெனியை விட்டு துரத்தி அடி. அம்மா, அபி மேல எந்த தப்பும் இல்லம்மா. இன்ஃபேக்ட் நான் ட்ராப் பண்றேன்னு சொன்னப்போ கூட அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. நானதான் கம்பல் பண்ணி அவங்கள வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏற்கனவே குருஜி சொல்லிட்டு போயிருக்கார், உங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அதனாலதான் அக்கா ஊர்ல இருந்து குலதெய்வத்தை கொண்டு வர சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே வாசல்ல போயிட்டு வர நேரத்துல ஏதாவது ஏடாகூடமா ஆயி போச்சுன்னா அக்காவுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எங்க அக்காவுக்கு. மாமா, நான் மெதுவாக தான் மாமா போயிட்டு வந்தேன். நாம கவனமா போனா நமக்கு எதுவும் ஆகாது மாமா. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். அப்படிங்கிற ஒருத்தியால நம்ம குடும்பத்துக்குள்ள அதுவும் நைட் டைம்ல சண்டை போட்டுட்டு நிக்கிறோம். இதெல்லாம் தேவையா? அத பத்தி எல்லாம் யோசிச்சா அசோக் அபிய அவளோட லிமிட்ஸ்ல நிறுத்தி வச்சிருப்பான். அதத்தான் செய்யலையே. நான் சொன்னதை செய்ய அனாமிகா. அபி இனிமே நம்ம கம்பெனிக்கு வேண்டாம். மா, அபியை கம்பெனி விட்டு அனுப்புனா நஷ்டம் நமக்கு தான், அபிக்கு இல்ல. நஷ்டம் பணமா இருந்தா தாங்கிக்கலாம், உயிரா இருந்தா? மா, ப்ளீஸ் மா, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஐம் சாரி. எப்படி நம்புறது? நாளைக்கு மறுபடியும் லேட் ஆயிடுச்சுன்னு மிட் நைட்ல கார் எடுத்துக்கிட்டு நீ போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மாமா, நீங்க பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். பேசுங்க. ஏக்கா,
பெத்த பிள்ளை காலில் விழாத குறையா கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. மாப்பிள்ள, இனிமே இந்த மாதிரி வெள்ளம் வச்சு கூடாது. போய் படுங்க போங்க. சங்கரா, ஏக்கா, இந்த பார், காலைல 5 மணிக்கு ஹோமம் வளர்க்கணும், பூஜை இருக்கு. இப்ப கண்ணுல கோவத்தை காமிச்சிட்டு இருக்காத. உனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் என்னைய 4 அப்பு அப்பீர். ஆனா காதுல மட்டும் கை வைக்கப்படாது. என்ன 10வது படிக்கும் போது நீ அடிச்ச அடி இப்ப வரைக்கும் ஒயின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சிரிக்காத மாப்பிள்ள, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன மேலும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அப்புறம் ரணகலமாய் பேரு சொல்லிவிட்டேன். அப்புறம் அழுதேன்னா என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாப்பிள்ள போய் படுற, போடு. போ அக்கா, போய் படுக்க. அப்புறம் நான் அழுதுருவேன். இன்னென்ன வேடிக்கை, போங்க. ராத்திரியில பராக்கு பார்த்து அப்பா ஒரு வழியா ஆட்டையை கழிச்சு விட்டாச்சு. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க அபி. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார்? நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? அபி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சக்தியாலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு எதுவும் நடக்காது. நீங்க பதட்டம் இல்லாம நிம்மதியாக தூங்குங்க. ம், சரிங்க சார். குட் நைட் அபி. ம், குட் நைட் சார். இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாமி, இந்தாங்க. யாகத்துக்கு ஊத்துற நெய்க்கு பதிலா பெட்ரோலை கலக்கலாம். என்னம்மா வாடை பிடிச்சிட்டு இருக்க? என்னது இது? நெய் தான் சார். ஒரு வாட்டி செக் பண்ண, அவ்வளவுதான். இந்தாங்க. தேவி, என்னாச்சு திடீர்னு சிரிக்கிற? அபியோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துச்சு. அபி பூஜைக்கான எல்லா பொருளும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செக் பண்ணிருப்பாள்ல? செக் பண்ணா மாட்டிப்போம் பேபி. வாட்? நிஜமாவே ஆப்பிள் மாதிரி ஒரு நாட்டு வெடிகுண்டு செஞ்சு வைக்க சொல்லியிருக்கேன். என்ன முட்டாளா நீ? ஏற்கனவே நம்ம பண்ண எல்லா சதியும் கண்டுபிடிச்சு அந்த நீலாம்பரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அசோக் இன்னும் நம்மள சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அதுவும் நாட்டு வெடி. சோ ஸ்டூபிட். வெடிக்கிறப்போ நீயும் நானும் பக்கத்துல இருந்தா நாமளும் மேல போயிடுவோம். இத செய்ய சொன்னது நாம தான் பளிச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். தேவி, கொன்னுடுவேன் ஜெகன். என்ன முழுசா பேச விடு பேபி. சரி சொல்லு. நான் அப்படி ஒரு ஐடியா பண்ணேன் பேபி, பட் அது உடனே வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் மாட்டி போனி ஏன் சொன்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பேபி. சும்மா எல்லா நேரமும் அசோக் பற்றியும் அவன் ஃபேமிலி பற்றியும் பேசி பேசி எரிச்சல் ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒன்று டெம்ப் பண்ணி பார்க்கலான்னு விளையாட்டுக்கு சொன்னேன். நீ பட்டுன்னு பிளாஸ்ட் ஆயிட்ட. சாரி. இட்ஸ் ஓகே பேபி. பேபி, நாம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு அபி பதட்டத்திலேயே இருப்பா. அந்த பதட்டமே அவளை தப்பு பண்ண வச்சிரும். ஒருவேளை அபி சரியாவே இருந்துட்டா பூஜை டிஸ்டர்ப் இல்லாம நடந்து முடிஞ்சிருமே. இப்படி ஸ்டூபிட் மாதிரி பேசாத ஜெகன். நாமளும் பூஜையை நிறுத்த ஏதாவது பண்ணுவோம்.
எப்படி? எல்லாத்தையும் முன்னாடியே சொன்னா நல்லா இருக்காது. இந்த அனாமிகாவை இது வரைக்கும் சைலண்டா பார்த்திருப்பாங்க, வயலண்டா பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப நான் சைலண்ட் இல்ல. இந்த அனாமிகாக்குள்ள ஒரு ஆட்டம் பாம் ஒளிஞ்சிருக்கு. அது யாருக்கும் தெரியாது. வெடிக்கிற நேரம் வெடிக்கும். பார்த்துக்கிட்டே இரு. வாவ் அபி, நீங்க திறமைசாலின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அசோக், இது பூஜை. போ, போய் வேஷ்டி கட்டிட்டு வா. அம்மா, வேட்டியா? நான் எப்பம்மா வேட்டி கட்டியிருக்கேன்? மங்கள தீர்த்தத்துல குளிக்கணும். அதுக்கு பேண்ட் செட்டெல்லாம் சரி வராது. வாட்? மங்கள தீர்த்தமா? நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன். அபி, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். அபி, அது சார், மங்கள தீர்த்தம்னா மஞ்சள் கலந்த தண்ணி சார். பரவாயில்லையே, பாப்பாக்கு எல்லாமே தெரியறதே. நம்மவாளா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் படிக்கிற பழக்கம் இருக்கு, அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அசோக், போ, போய் வேட்டி கட்டிட்டு வா. அம்மா, வேட்டியா? ஷோமில், எல்லாம் வந்துருதா? ஏதாவது தேவை இருக்கா? எல்லாம் பேஷா இருக்கு. மாப்பிள்ள, என்ன பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க? நீ என்ன ஆபீஸ் போற மாதிரி பேண்ட்டும் சட்டையும் போட்டு வந்து நிக்கிற? போங்க, போய் வேட்டி கட்டுவாங்க, போங்க. அம்மா, எனக்கு வேட்டி கட்டிலாம் பழக்கம் இல்ல, கட்ட தெரியாது. படுறா. ஏய், ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ஆள், நீ வேட்டியை கட்ட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாப்பா, போய் வேட்டியை கட்டு போ. மாமா, வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் வேணா சொல்லி தரட்டுமா? நான் வேணா செவில்ல ஒரு அரை அரையட்டுமா உனக்கு? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை என்ன குழந்தையா? பேம்பர்ஸ் கட்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? விளையாட்டா பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சங்கரா, பின்ன என்னக்கா, சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா செவரேறு குச்சுருவா போல் இருக்க. சங்கரா. சரி, பேசல. அசோக்க கூட்டிட்டு போய் வேஷ்டி கட்டி விட்டு கூட்டிட்டு வா. போ. அம்மா. வாயா மாப்பிள்ள. அம்மா, என் கோவத்தோட அளவு ஒரு நிமிஷம் தான். வா மாப்பிள்ள, வா. என்ன மாப்பிள்ள மச மச நின்னுக்கிட்டு இருக்கீங்க? சட்டையை கழட்டிட்டு வேட்டியை கட்டுங்க. சட்டையா? எதுக்கு மாமா? என்ன எதுக்கா? எங்க 200 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு வேட்டி கட்ட தெரியல ஊர்ல இருக்க பூரா சிரிக்க போறாங்க. ஆமா, வேஷ்டி கட்டுறதெல்லாம் ஒரு தகுதியா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? கோட்டு சூட்டு போட்டு படிச்சவங்க எல்லாம் அமைச்சர் முன்னாடி கையை கட்டி பம்மிக்கிட்டு நிக்கிறாங்க. அதான் வேட்டிக்கு உண்டான மரியாதை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு ஏன், எங்க ஊர்ல ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு வேட்டி கட்ட தெரியலன்னு அந்த பொண்ணு கல்யாணத்தையே நுப்பாட்டிவிட்டா. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. ஆமா, நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி, அதுக்கே உள்ள பேசுறீங்க? மத்த இடத்துல பேச விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ உங்க அம்மா எடுத்துக்கங்க, அவங்க முன்னாடி நான் ஏதாவது பேச முடியுமா? ஆமா இல்ல, ரெண்டே வார்த்தை தான். ஏன் அம்மா, உங்களுக்கு பயமா? பயம்னு வச்சுக்கலாம், மரியாதைன்னு வச்சுக்கலாம், ஒரு அன்புன்னு கூட வச்சுக்கலாம். ஏதாவது கேட்டா டப்புன்னு அடிச்சு போடுவா மாப்ள. அப்போ அத்தை முன்னாடி கூட இதே மரியாதை பணிவிடனா? அங்க பயம் மட்டும்தான் மாப்ள. சத்தம் கூட வரக்கூடாது. உள்ள கூட்டு போய் கும்மு கும்முன்னு கும்மி போடுவா மாப்ள. உள்ளதான் காயம் இருக்கும், வெளியே தெரியாது. என்ன பண்றது? அங்க அடைச்ச வாய உங்கள மாதிரி ஆளை பார்த்தா தானே மட போல திறக்க முடியும். என்ன மாமா, என்ன வெக்கமா இருக்கா? இங்க பாருங்க, வேட்டியை கட்டிட்டு பேண்ட உருவிடலாம். இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு சுத்து, நடுவுல சுருட்டி நமக்குன்னு சொருகணும். மாமா என்ன பண்றீங்க?
சட்டை பட்டன் அவுத்தா தானே வேட்டி கிரிப்பா நிக்கும். இது கிரிப்பாவே இல்லையே, கையோட வந்துடும் போல இருக்கே. அப்படியா? வேட்டிக்குன்னு ஒரு பெல்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். பெல்ட்டா? எப்படி இது சொல்றது? சார் ஐயோ சார் 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 இந்த ரூம்குள்ள தானே வந்தாங்க, எங்க போயிருப்பாரு? வேட்டியை கீழே போட்டுட்டு சார் எங்க போனாங்க? அதான் பொறுப்பா வேட்டியில மடிக்கணுமா? அபி விட்டா மடிச்சு பீரோல வச்சிரும் போல இருக்கே. சார் இங்க என்ன அபி, 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 பண்றீங்க? stop, 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 stop. அங்க இரு. Back. பின்னாடி போங்க. போயிட்டீங்களா? அபி போயிட்டீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க. அபி ஸ்டே தேர், அங்கேயே இருங்க. டோன்ட் கம், ஓகே? அந்த பக்கம் திரும்புங்க. பார்க்கல. அபி அந்த வேட்டி கொஞ்சம் தரீங்களா? திரும்பாதீங்க அபி, நான் இங்க என்ன கண்டிஷன்ல இருக்கேன்? அபி திரும்பாம வாங்க. வரலாம் வாங்க. வாங்க அபி.